நீ எளிய பிள்ளைகள் ஓட்டு காசு கொடுக்காம காசே இல்லாம எங்களை மாதிரி நிக்கிறோம்ல, நீ பெரிய கொம்பாண்டா ஸ்டாச்சு வாடா இங்க வாடா எங்களுக்கு வந்து என்ன சிரிக்கிறிய? காசு கொடுக்கணும், காசு கொடுக்காம வேலை செய்வியா? அவன் எதுக்குன்னு கேட்கிறேன். இங்கேயே மாபெரும் மேதைகள் இருக்கான தமிழ்நாட்டில், அறிஞர் பெருமக்கள் எல்லா கட்சியிலும் இருக்கான். என் தம்பிக்கே ஏற்கனவே ஜான ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனான்னு 2 பேர் இருக்காங்களே, 2 பேருமே வேலை செஞ்ச நல்ல கெட்டிக்காரங்க தான். அப்புறம் இவன் எதுக்கு பீகார்ல இருந்து ஒருத்தன்? பீகார்ல இருக்கவனுக்கு அறிவு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு அறிவு இல்லையா? இங்கேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன் தமிழ. நீ இன்னையா நீ பாப்பா என்னை கொண்டு இந்தியாவுக்கே ஸ்ட்ராட்டஜி பண்றேன், கொஞ்சம் காசு கொடு, கொஞ்சம் காசு இந்தியாவுக்கே அகில உலகத்துக்கு ட்ரம்ப் கிம்பு எல்லாருக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி பண்றேன், காசு கொடு. சொல்ற தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த நிலத்தின் மக்கள், நமக்கு இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியும். இந்த நிலம் சார்ந்ததிலே பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதை தாண்டி எதுக்கு போயிட்டு நம்ம போய் அவனை கூட்டிட்டு வந்து வெளியில இருந்து பாக்குறவனுக்கு இந்த சுனில்னு ஒருத்தர் வந்துதான் திமுகவுக்கு வேலை செய்யணும் போல இருக்கு, அதிமுக வேலை செய்யணும் போல இருக்குது. இல்ல பிரசாந்த் கிஷோர்னு பீகார்ல இருந்து ஒருத்தர் வரணும் போல இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி மூளை வறண்டு போச்சு போல இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் அதை ஏற்க முடியாது. அது ஒரு தன்மான இழப்பா தான் நான் பாக்குறேன். இங்கேயே பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்தலாம்.